மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் அங்கே இயேசுவிட்ட இவங்க டிஸ்பியூட் பண்ணுறாங்க. அப்படி டிஸ்பியூட்டுக்கு வந்தப்போ உம்முடைய சீசர்கள் கை கழுவாமல் ஆகாரத்தை சாப்பிடுகிறார்கள், கற்பனை மீறுகிறார்கள் என்று சொன்னபோது இயேசு சொன்னார் அவங்கள்ட்ட, யூதர்கள்ட்ட, மத தலைவர்கள்ட்ட இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் மோசே உங்களுக்கு சொன்னார், தாப்பனை தாயும் கணமண்ணுவாயாகன்னு சொன்னார். நீங்களும் உங்களுக்கு ஒரு கற்பனை உண்டாக்கி தாப்பனுக்கும் தாய்க்கும் மாதம் மாதம் ஒரு பணத்தை கொடுத்துட்டா போதும். பணத்தை ஏன் வேலை முடிஞ்சிருச்சுன்னு நீ ஒரு புதிய கற்பனையை கொண்டு வந்துட்டப்பா. அது மோசே சொன்ன கற்பனை இல்லை, நீயே மோசே சொன்ன கற்பனை மீறிட்டேன்னு அவங்களுக்கு சொன்னார். சரி, தாப்பனுக்கும் தாய்க்கும் என்ன பண்ணணும்? தாப்பனை தாய் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், கனம் பண்ணணும். தாப்பனுக்கும் தாய்க்கும் நீங்கள் நல்லா வசதியில் வாய் ஆசீர்வாதத்தில் நல்ல பணம் வெயிட்டாக இருந்தால் அவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு உதவியை செய்யணும். உங்களால் ஏன்ற உதவியை செய்யணும். அது ரொம்ப சாதாரணம் நினைக்காதீங்க, அதில் பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன பண்ணுவாயாக? சொல்லுங்க, கனம் பண்ணுவாயாக.